அனைவருக்கும் வணக்கம். இயந்திர மோட்டார் வாகனத்தின் இந்த தொகுதிக்கு வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் ஷெக்கல், லீஃப் ஸ்பிரிங், முன் மற்றும் பின்புற சஸ்பென்ஷனை ஓவரால் செய்து ஆய்வு செய்ய கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் பின்வருபவை செய்ய இயலும். டார்ஷன் பார் கூறுகளை அகற்றவும், டார்ஷன் பாரை அசெம்பிள் செய்து வாகனத்தில் பொருத்தவும், காயில் ஸ்பிரிங்கை அகற்றவும், காயில் ஸ்பிரிங்கை அசெம்பிள் செய்து வாகனத்தில் பொருத்தவும், ஷேக்கலை மாற்றி அமைத்தல், லீஃப் ஸ்பிரிங்கை மாற்றி அமைக்கவும். இதை செய்ய தேவையான கருவிகள், துணை கருவிகள், இயந்திரங்கள் மற்றும் பொருட்களை சேகரிப்போம். ட்ரைனிஸ் டூல் கிட் 1, ஜாக் 1, ஹேமர் 1, வெஹிக்கிள் 1, லீஃப் ஸ்பிரிங் தேவைக்கேற்ப, ஷேக்கல் தேவைக்கேற்ப, காட்டன் பேஸ்ட் தேவைக்கேற்ப, கிரீஸ் தேவைக்கேற்ப, ஆயில் தேவைக்கேற்ப, புஷஸ் ரப்பர் தேவைக்கேற்ப. டார்ஷன் பார் சஸ்பென்ஷனை மாற்றி அமைத்தல். மென்மையான தரையில் வாகனத்தை நிறுத்தவும், ரியர் வீல்களை ஷாக் செய்யவும், முன் சக்கரங்களை ஜாக் செய்து ஆர்ஸ்களை பிரேமிற்கு கீழே வைக்கவும், ஸ்பிளிட் பின்னை அகற்றி இரு முனைகளிலும் உள்ள ஸ்டீரிங் ஆர்மின் நட்டை தளர்த்தவும், வீல்களை அகற்றவும், கீழ் சஸ்பென்ஷன் ஆர்மை ஆதரிக்கவும், ஷாக் அப்சார்பரை கீழ்கையிலிருந்து துண்டிக்கவும், ஐபோல்டின் பின்புற முனையை ரப்பர் புஷ்களுடன் ஃப்ரேம் மற்றும் சஸ்பென்ஷன் ஆர்மை அகற்றவும், கையிலிருந்து ஆதரவை அகற்றவும், கீழ்கை தொடர்பாக டார்ஷன் பார் நிலையை ஷாக் அல்லது பென்சிலால் குறிக்கவும். ரேர் பிராக்கெட் தொடர்பாக டார்ஷன் பார் நிலையை குறிக்கவும். ரிட்டைனிங் பிளேட்டில் இருந்து செட் ஸ்க்ரூக்களை வெளியே எடுக்கவும். டார்ஷன் பாரின் பின்புற முனையில் இருந்து ரிட்டைனிங் பிளேட்டை அகற்றவும். நட் மற்றும் போல்டை அகற்றி பின்புற முனை அட்ஜஸ்டிங் ஆர்ம் அல்லது வெர்னியர் பிராக்கெட்டை ஃப்ரேமுடன் பாதுகாக்கவும். சிறப்பு கருவியின் உதவியுடன் டார்ஷன் பாரை அகற்றவும். இடது கை மற்றும் வலது கை டார்ஷன் பார்களை அகற்றவும். வலது மற்றும் இடது பக்க டார்ஷன் பார்கள் ஒன்றுக்கொன்று மாற்றப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தவும். ஸ்பிளின் முனையில் உள்ள செரேஷன்களை ஆய்வு செய்து டார்ஷன் பாரின் நேரான தன்மையை உறுதிப்படுத்தவும். டார்ஷன் பார்கள் குறைபாடுள்ளதாக கண்டறியப்பட்டால் புதியவற்றை மாற்றவும். டார்ஷன் பாரை அசெம்பிள் செய்யவும். தேவையான மாற்றங்களுக்கு லாக்கிங் நட்டை தளர்வாக வைத்திருப்பதன் மூலம் டார்ஷன் பாரை அசெம்பிள் செய்யவும். வீல்களை பொருத்தவும், ஆர்ஷை அகற்றவும், ஜாக்கை குறைத்து வெளியே எடுக்கவும். பின்புற முனையிலுள்ள வெர்னியர் போல்டை திருப்புவதன் மூலம் வெர்னியர் பிராக்கெட் ஜெலை சரி செய்வதன் மூலம் சஸ்பென்ஷன் உயரத்தை சரி செய்யவும். உற்பத்தியாளரின் பரிந்துரைப்படி வெர்னியர் பிராக்கெட்டை மேலும் கீழும் சுழற்றவும். வெர்னியர் பிராக்கெட்டை மேல் நோக்கி திருப்புவது வாகனத்தின் உயரத்தை குறைக்கிறது. உற்பத்தியாளரின் பரிந்துரைகளின்படி சஸ்பென்ஷன் உயரத்தை சரிபார்த்து சரி செய்யவும். பிராக்கெட் போல்ட்களை இறுக்கவும். காயில் ஸ்பிரிங் டைப் சஸ்பென்ஷன் சிஸ்டமை மாற்றி அமைத்தல். காயில் ஸ்பிரிங் கைகளுக்கு இடையில் பொருத்தப்பட்டுள்ளது. பின்புற வீல்களை சாக் செய்யவும். 1 அல்லது 2 த்ரெட்களால் வீல் நட்களை தளர்த்தவும். முன் சஸ்பென்ஷனை ஜாக் செய்து ஆர்ஸ்களை சேசிஸின் பக்க உறுப்பினரின் கீழ் வைக்கவும். இதனால் முன் வீல்களில் சுமை இருக்காது. ஜாக்களை விடுவித்து வெளியே எடுக்கவும். கிரீஸ் கப் மற்றும் கோட்டர் பின்னை அகற்றவும். கேஸ்டில் நட் மற்றும் அட்ஜஸ்டிங் நட்களை சரி செய்யவும். வாஷரை அகற்றவும். வெளிப்புற பியரிங்கை அகற்றவும். பிரேக் ட்ரம்மை அகற்றவும். கிரீஸ் ரிட்டைனருடன் இன்னர் பியரிங்கை அகற்றவும்.
பிரேக் அசெம்பிளியை ஸ்டீரிங் நக்கல் அல்லது ஸ்டப் ஆக்சில் இருந்து அகற்றவும். கேஸ்கட்டை அகற்றவும். படி 15 மேலாம் நட்களை தளர்த்தி நட் மற்றும் இன்னர் ஷாஃப்டை வெளியே எடுக்கவும். ஷாக் அப்சார்பர் அடித்தள போல்டின் மேற்புறத்தை அகற்றவும். ஷாக் அப்சார்பர் அடித்தள போல்டின் அடிப்பகுதியை அகற்றவும். அப்பர் ஆர்ம் பால் பாயிண்டை அகற்றவும். லோயர் ஆர்ம் பால் பாயிண்டை லோயர் ஆர்ம் உடன் அகற்றவும். ஸ்பிண்டிலை வெளியே எடுக்கவும். ஸ்டெபிளைசர் ராடை அகற்றவும். லோயர் ஆர்மின் கீழ் பேக்கிங்கை மெதுவாக வெளியே எடுக்கவும். ஷாக் அப்சார்பர் மற்றும் ஸ்பிரிங் சீட்டிங்குடன் காயில் ஸ்பிரிங்கை வெளியே எடுக்கவும். அனைத்து பகுதிகளையும் மண்ணெண்ணெய் கொண்டு சுத்தம் செய்யவும். சரிபார்க்கவும். பால் ஜாயிண்ட் புஷஸ், ஆர்ம் லிங்க்ஸ், ஸ்பிரிங் சீட்டிங் ஸ்டெபிளைசர், தேவைப்பட்டால் தேய்ந்த பாகங்களை மாற்றவும். இந்த வீடியோவில் நாம் எப்படி என்று இதை விவாதித்துள்ளோம். டார்ஷன் பார் கூறுகளை அகற்றவும். டார்ஷன் பாரை அசெம்பிள் செய்து வாகனத்தில் பொருத்தவும். காயில் ஸ்பிரிங்கை அகற்றவும். காயில் ஸ்பிரிங்கை அசெம்பிள் செய்து வாகனத்தில் பொருத்தவும். ஷாக்களை மாற்றி அமைத்தல். லீவ் ஸ்பிரிங்கை மாற்றி அமைக்கவும். இந்த பதிவை பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.